அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் வகையில் ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய 4வது விமானம் இலங்கையை இன்று பிற்பகல் வந்தடைந்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சிய விமானப்படைக்கு சொந்தமான C-17A விமானம் மூலம் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உதவிப் பொருட்களை இலங்கை ராணுவத்தின் பிரிகேடியர் சசீந்திர விஜயவர்தன உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். உணவு, நிவாரணப் பொதிகள், மீட்பு வாகனங்கள் இந்த உதவிப் பொருட்களில் அடங்குகின்றன. இதனிடையே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போயிங் C-17 விமானம் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. நாட்டில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையிலும் அவசர மருத்துவ உதவிகளை வழங்கும் வகையிலும் இந்த விமானம் நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த விமானத்தில் ஆம்புலன்ஸ்கள், மருத்துவ பராமரிப்பு பிரிவுகள், அறுவை சிகிச்சை அறைகளை கொண்ட 2 நடமாடும் மருத்துவமனைகள் காணப்படுகின்றன. இதனிடையே கடும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய பங்களாதேஷ் விமானப்படையின் C-130 விமானம் இன்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்துள்ளது. இலங்கைக்கான பங்களாதேஷின் உயர்ஸ்தானிகர் அந்தலி அலியாஸ் இந்த உதவிப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளதுடன் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் மயூர பெரேரா உள்ளிட்ட குழுவினர் உதவிப் பொருட்களை பொறுப்பேற்றனர். இதனிடையே அனர்த்தத்தின் பின்னர் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா ஓவர்சீஸ் சைனீஸ் அசோசியேஷன் $1 மில்லியன் நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதற்கான காசோலை ஜனாதிபதி அலுவலகத்தின் சார்பில் மக்கள் தொடர்பு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகேவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. வெள்ளம், மண் சரிவு, பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட இலங்கை உள்ளிட்ட பல ஆசிய நாடுகளுக்கு நிவாரணங்கள் மற்றும் மறுசீரமைப்பு உதவிகளை வழங்கவும் ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது. நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் எக்ஸ் தள பதிவு மூலம் இதனை தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்பிள் நிறுவனம் பாதிக்கப்பட்ட அனைவர் தொடர்பிலும் சிந்தித்து வருகின்றது. மேலும் நிவாரணம் வழங்கவும் கட்டுமான முயற்சிகளை ஆதரிப்பது தொடர்பிலும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.